ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானம். இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், இதில் என்ன ஞானம் அப்படின்னா, நாளைக்கு இந்த நாள் என்ன நடக்கும், என்ன பிரச்சனை ஆக போகுது, யார் வெட்கப்பட்டு போக போகிறா, இந்த சீரியஸ்னஸே நிறைய பேர் புரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு மனைவி என்னிடத்தில் எனக்கு சொல்கிறாங்க, பாஸ்டர் இல்லை, நான் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் போயே ஆவேன், அவரை கொண்டு போய் நான் மாட்டி கொடுக்கணும், இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, நான் எப்படி விட முடியும்? உடனே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சிஸ்டர் இல்லை, கொஞ்சம் பொறுத்துருங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுனால என்ன நடந்துட போகுது, ஒன்றும் கிடையாது, அது வேறு மாதிரி ஒரு விளைவை கொண்டு வரும், அதோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி ஆயிரும்னு சொன்னால் கேட்கவே இல்லை. இல்லை அவரை இப்படியே விட்டுட்டோன்னா ரொம்ப மோசமாகிடுவார், நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு என்கொயரி பண்ண உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அப்படின்னா, என்ன நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீ ஏற்றிட்டியா, நான் இனி ஒன்று இது பண்ண மாட்டேன். அந்த குடும்பம் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் ஒன்று சேரவே இல்லை. திடீர்னு சிலர் கணவன் இடத்துல சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி கத்துவாங்க. ஆனால் சிலர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடைக்கி ஐயோ வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும், வெளியே தெரியக்கூடாது, அதை கேட்டோன்னே நிறைய பேர் கோவம் வரும். என்ன வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறியா, எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் பண்ணட்டும், 4 பேருக்கு தெரிஞ்சாதானே உன் மானம் என்னன்னு தெரியும், உடனே இப்படி பேசுவாங்க. இந்த மாதிரி யார் இந்த கேரக்டரில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப தப்பு இது. இன்னைக்கு கோவத்தில் நீங்கள் அப்படி பண்ணுவீங்க, இன்னைக்கு அப்படி செஞ்சிருவீங்க, ஆனால் 5 வருஷம் தாண்டி இது பாதிப்பாக மறையும். ஒரு 3 மாதம் தாண்டி பாதிப்பு தெரியாமல் சில காரியத்தை செய்யாதீங்க. இன்னைக்கு சில காரியத்தில் சிலர் சொல்லுவாங்க, என்ன நடந்தா என்ன, இந்த ரெபேக்காள் மாதிரி என்ன நடந்தா என்ன, பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்கிற காரியம், இன்னைக்கு பண்ணுற பிரச்சனை, இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி திட்டுறது, இன்றைக்கி அவமானப்படுத்துறது, இன்றைக்கி வக்கீலுக்கு விட்டு போகிறது, இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, இன்றைக்கி கணவனார் இப்படி அவதூறாக பேசுகிறது, மனைவியை அவதூறாக பேசுகிறது, நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பாக அமைஞ்சிடக்கூடாது. எது செஞ்சாலும் இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறோம், நாளைக்கு இது தப்பாக முடியுமா, இது பிரச்சனையாக முடியுமா அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து தான் செய்யணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, இந்த ஞானத்தை கேளுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பை யார் பண்ணியிருந்தாலும் தயவு செய்து ஏசப்பா உங்களோட பேசுகிறாரு. உங்கள் கணவனார் ஏதாவது பண்ணியிருக்கலாம், உங்கள் மனைவி ஏதாவது பண்ணியிருக்கலாம், அவங்க மேலே வச்ச கோபத்தில் உங்களுக்கும் எங்கள் எதிர்காலத்துக்கு தான் ஆபத்து. கவனமாக இருக்கிறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு கிருபை தருவார்.